நான் தான் உங்கள் பிளாக்மேன் குரு பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பசங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து லைவாக அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எந்த அளவுக்கு இப்போ சொசைட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட லைவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரூபன் வந்திருக்காரு, எஸ்வின் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ரூபன்கிட்ட கேட்போம், அவங்களுக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம ரூபன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லு தம்பி, உனக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்? கொக்கோகோலா, ஃபேண்டா, ஸ்ப்ரைட்டு, அந்த பெப்சி அந்த மாதிரிலாம் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா தம்பி சொல்லியிருக்காப்புல பெப்சி, ஸ்பேண்டா அந்த மாதிரி ஸ்ப்ரைட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நம்ம எஸ்பின் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவருக்கு என்ன ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு, கொத்து பரோட்டா. பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நூடுல்ஸு, கொத்து பரோட்டா அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பிடிக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கும்? அது ரொம்ப டேஸ்டியாக, அது கொஞ்சம் கம்மி காசில் இருக்கும், அதனால பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்வின் சொல்லியிருக்காரு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா, கம்மி காசில் இருக்கும், அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரூபன்கிட்ட எதனால் கூல்ட்ரிங்க்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ரூபன், எதனால் உங்களுக்கு 7up பெப்சிலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? டிவிலலாம் ஆடு வரும், அதில் பெப்சி இதெல்லாம் காமிப்பாங்க, மற்றபடி டிவியில் வந்து அவர் ஆடு பார்ப்பாராம், அதனால் அதில் பெப்சி நம்ம ஸ்ப்ரைட் இதெல்லாம் காமிச்சனால அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து எந்த கேம் அவங்களுக்கு 2 பேத்துக்கும் பிடிக்கும் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூபன்கிட்ட கேட்போம், உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரீ ஃபயர். நீங்கள் சொல்லுங்கள் எஸ்வின். ஃப்ரீ ஃபயர். ஓகே, எதனால் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் ரூபன். நான் கண்ணு கூட முழிக்க நைட்டு கூட தூங்காமல் ஃப்ரீ ஃபயர் எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அந்த டைமண்ட் டாப் அப் பண்ணி எல்லா ஃபஸ்ட் லைட்டு செகண்ட் லைட்டு அது ஃபுல்லாக எடுத்து எப்படியாவது நம்ம தான் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு அது ஆசையாக தான் ஃப்ரீ ஃபயர். ஓகே, அவருக்கு வந்து அந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு வரணும், அதனால் கண் முழிச்சு நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுண்டு எப்படியாச்சும் அந்த ஃபஸ்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபன் சொல்கிறாரு. அடுத்து நம்ம எஸ்வின்ட்ட எதனால் ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதில் வந்து ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும், கேமும் நல்லாயிருக்கும், இப்போ டைம் ஆனதே எங்களுக்கு தெரியாது, விளாண்டுட்டே இருப்போம். ஓகே, இப்போ வந்து எஸ்வின் சொன்னாப்புல டைம் ஆனது தெரியாது, அது நல்ல ஒரு ஷூட்டிங் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு விஷயம் வந்து நம்ம மெயினாக கேட்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரூபன்ட்டு கேட்போம், உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். ஓகே, கிரிக்கெட்டில் மொத்தம் எத்தனை பேர் வந்து ஆடுவாங்க, அதாவது எத்தனை பேர் ஆடுவாங்க? நீங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். 11. ஓகே, 11 பேர் ஆடுவாங்க. சரி, அப்போ வந்து நம்ம அடுத்த அஸ்வின்ட்ட வந்து கபடியை பற்றி கேட்போம். கபடியில் எத்தனை பேர் ஆடுவாங்க, கபடின்னா என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லுங்கள். கபடி வந்து தமிழ்நாட்டோட கேம், ஒரு கேம். அதில் வந்து ஒரு 6-7 பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்ச 6-7 பேர் இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி, எதனால் இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் ஃப்ரீ ஃபயர் பிடிக்குது? ஏன் கபடி கிரிக்கெட்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் வந்து ஏன் அது எதனால் நீங்கள் கிரிக்கெட் கபடி இந்த மாதிரி கிட்டி பழைய இந்த காலத்து விளையாட்டுலாம் ஏன் விளையாட மாட்டேறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூபன்ட்டு கேட்போம். சொல்லுங்கள். கிரிக்கெட்னா சும்மா விளையாடுறது, அதிலலாம் நாங்கள் விளையாட மாட்டோம். எப்போவுமே நான் செல்லில் ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுவோம். எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடித்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனாக்காக தான் நாங்கள் ஃப்ரீ ஃபயரே விளையாண்டுட்டே இருப்போம். நைட்டு ஃபுல்லாக கூட விளையாண்டுட்டே இருப்போம். ஓகே, அடுத்து வந்து எஸ்வின்ட்டு கேட்போம், எதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேலே அவ்வளோ இஷ்டம், ஏன் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வின்ட்டு கேட்போம். சொல்லுங்கள் எஸ்வின். ஒரு வாட்டி விளாண்டாலே விளாண்டுருக்குன்னு போலே இருக்குது. கிரிக்கெட் வந்து கொஞ்சம் பேட் அடிக்கும்போது பால் மிஸ் ஆகிடுச்சுன்னா வந்து பேட்டை தூக்கி போட்டு போயிடும். மொத்தம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, முழுக்க அவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் மேலே தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தெரியுது. அதனால் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, மக்களே இது நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வர ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எஸ்வின்த்துக்கு ஒரு 12 வயசு இருக்குமா? உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 11 வயசு ஆகிற எஸ்வின் வந்து இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிருக்காரு. அவருக்கு வந்து நூடுல்ஸு, புரோட்டா இது மட்டும் தான் பிடிக்கும். மற்றபடி அவங்களுக்கு வந்து அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் வந்து அவங்க நோக்கமே இருக்குது. ஏன் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுனால நம்மளுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ரூபன் சொன்னார், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் வந்து 7up பெப்சி இதுதான் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலும் கேட்டால் டிவியில் வந்து விளம்பரத்தை பார்த்து அதனால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. எதனால் ரூபன் உங்களுக்கு வந்து
இப்போ வந்து இந்த சாதாரண நம்ம கிராமத்தில் இருக்கோம், எலுமிச்சம் ஜூஸு இந்த மாதிரி வந்து சாதாரண ஜூஸை இளநீ இந்த மாதிரி பிடிக்காது, ஏன் உங்களுக்கு வந்து பெப்சி இதெல்லாம் பிடிக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லாவே இருக்காது, ஆனால் பெப்சியெல்லாம் சும்மா சோடாலாம் போட்டு செம்ம வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். லைவாக வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர், பெப்சி, அதுக்கப்புறம் மிராண்டா இந்த மாதிரி வந்து கெமிக்கலான விஷயத்தை தான் அவங்க மைண்டில் ஏற்றிருக்காங்க. காரணம் டிவியில் வர விளம்பரத்தை பார்த்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் மட்டும்தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. இளநீ குடிக்க சொன்னால் இளநீலாம் வந்து ஸ்வீட்டாக இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கிற காரணத்தினால தான் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரூபன் தெளிவாக சொல்கிறான். நான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரே விஷயந்தான், இங்கே பாருங்க 2 பேர் தெரிஞ்சுக்குங்க. ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து நூடுல்ஸில் அஜினோமோட்டோ, கெமிக்கல்ஸு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸில் வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும், ஓகேவா? இப்போ இளநீயில் வந்து நம்ம நேச்சுரலாக மரத்தை நம்ம வளர்க்குறோம். இளநீயில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குது. நம்ம வெயில் காலத்துக்குலாம் இளநீ நல்லது, சரிங்களா? மோர், அதே மாதிரி வந்து அந்த எலுமிச்சஞ்சாறு இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. பெப்சி, மிராண்டாலாம் வாங்கி குடிக்காது. நீங்களும் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஃபயரு இதெல்லாம் விளாடாதீங்க, சரிங்களா? ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் விளாடாமல் ஓடி ஆடி கிரிக்கெட்டு, கபடி, கிட்டி அப்படி உங்களுக்கு ஓடி ஆடி உங்களுக்கு விளாட பிடிக்கல அப்படின்னா வீட்டில் சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லி கேரமு, அதுக்கப்புறம் வந்து செஸ் போர்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி வீட்டிலே விளாடுங்க, சரிங்களா? ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடக்கூடாது. ஃப்ரீ ஃபயர் விளாட்னால நம்மளுக்கு ஒரு நன்மையும் கிடையாது, சரிங்களா? நம்ம பிரெயினுக்கு தான் அது ரொம்ப டேமேஜ், சரிங்களா? அதனால் வந்து இனிமேல் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, சரியா? இனிமேல் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, நீங்கள் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் இனிமேல் குடிப்பீங்க? லெமன் ஜூஸு, சர்பத் அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், அவங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் எடுக்க மாட்டோம், சர்பத் தான் எடுப்போம். அதே மாதிரி என்ன விளையாட்டு நீங்கள் விளையாட ஆசைப்பட்றீங்க? கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, கபடி அந்த மாதிரி விளையாட்டு சொல்லியிருக்கோம். இனிமேல் அவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்க மாட்டேன்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து இனிமேல் எடுக்க மாட்டீங்க. வேறு என்னென்ன ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? இதை தவிர்த்து வேறு என்ன நீங்கள் சாப்பிடுவீங்க? தயிர், பழைய கஞ்சி, தயிர், பழைய கஞ்சி, தயிர் சோறு பொருட்கள் இருக்குது, அதுவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வந்து ரொம்ப கெமிக்கலு, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான், நம்ம வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, சரியா? வீட்டில் சொல்லி கூல்ட்ரிங்க்ஸோ இது லெமன் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுங்கள். நீங்களும் வந்து வீட்டில் சொல்லி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தயிர் சோறோ, நம்மளுக்கு வந்து தயிர் ஃபுல் அண்ட் ஊற்றி சாப்பிட்றது மாதிரி நல்ல எனர்ஜிக்கான நல்ல டிஷ்ஷெல்லாம் சொல்லி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அதுமாதிரி விளாட்லாம் ஓடி ஆடி விளாடுங்க. விளாட பிடிக்கலைன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்துட்டு வந்து நம்ம செஸ்ஸு, கேரம் போர்டெலாம் விளாடுங்க, சரியா? ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எதனால் இந்த வீடியோ போடலாமா? சரி, இந்த வீடியோ வந்து எதுக்கு எடுத்திருக்கோம்னா, பசங்க வந்து இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கண்ணு வீடியோ எடுத்தோம், சரிங்களா? இந்த வீடியோ வந்து முழுக்க நம்ம உங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும், சரியா? இந்த வீடியோ போடலாமா? சரி, அப்படியே சேனலை பார்த்து சொல்லுங்கள். இந்த பிளாக்மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சொல்லுங்கள். பிளாக்மேன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.